परिवृतं रामं भजे श्यामलं मामे भूमिसुधा पुरच्चगन्मान् पश्चाच्युमित्रासुतगजत्रुगुणो वरदस्य पार्श्वतडयोः वायुवादि कोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं उलगं यावैः ताम्बूलवाक्कलम् இலைப்பெருத்தரும் நீக்கரும் நீங்களாதகிலாவளை நாட்டுடையாரங்கள் தலைவரங்கவர்க்கேசரண்ணாங்களே பச்சை மாமலை போர்மேனி பவளவாய்க்கமலச்சிங்கணச்சுதாமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்று முச்சுபை தவிரையான் போய்ந்திர லோகமானும் மச்சுபை பிறன் வேண்டேன் அரங்கமான கருளானே எங்கும் முழங்கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று இரணியன் தூக்குடைப்பாங்க அப்பொழுதே வங்கிய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லின் பாசாய மதுரானந்த ரூபிணே மகாயக்கிய ஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர் பரமசோதைரியம் यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र हृदमस्तकाञ्जलिं पठ्पवारि परिपूर्णलोचनं आवजिं प्रमदराट्टसान्तकम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगत् श्री राम 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे नमः पार्वती पतये जानकीकान्त स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् जय गजेंद्र वरदुनि की प्रह्लाद वरदुनि की अम्बराट्टाழ்வார் மகராஜ் की जय वीर धीर सूरांजनेय स्वामी की திறமுகொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே இல்லாமல்ல திருவரங்கத்தானுடைய கிருபையினால் நாம் இந்த ராமாவதாரத்தை 384 நாட்கள் அனுபவிக்கும் வண்ணமாய் நாம் மதுராபுரி க்ஷேத்திரத்தில் முத்தையா சுவாமிகள் மடத்தில் நாம் ஒரு சிறு துளியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆஞ்சநேயர் போய் தேடிட்டு இருக்கார், அதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராவணனை இப்படியே கொண்டுள்ளாமான்னு பார்க்கிறார். அப்பதான் அவர் யோசனை பண்றார், நம்மளை இதை பகவான் செய்ய சொல்ல நாம் இப்படி இதை செய்து விடுவோமே ஆனால் ராமனுக்கு கெட்ட பெயர் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவா, ராமனால் இவர் ஜெயிக்க முடியுமோ ராவணனை முடியாதோ என்று ஒரு குரங்கு போய் ஜெயித்து விட்டது என்று சொல்லுவார்களே. நேற்றே அதுக்கு விளக்கம் கொடுத்தேன், இப்போது திரும்பி தருகிறேன் என்று இதை பற்றி இப்போ இவர் நினைக்கிற இந்த எண்ணம் பின்னால சீதா பிராட்டி சொல்ல போறா. சீதா பிராட்டி அனுமாக்கு சொல்ல போற. அது ஒரு காரணத்துக்காக இதே வியாக்கியானம் அதுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கு. என்ன சொல்ற பாரு, ஆலம் பார்த்து உண்டவன் மேல் ஆற்றல் அமைந்துணர் எனினும் சீலம் பார்க்க உரியோர்கள் எண்ணாது செய்வவோ ஊனம் பார்க்குறின் உலகை முற்றுவிக்கும் முறை தெரியும் காலம் பார்த்து இறைவேளை கடவாத கடவுள். காலம் பார்த்து செய்யணும். அடுத்த பாட்டில் சொல்றார், முற்றபோர் முடித்து ஒரு குரங்கு என்றால் முடித்தது முனை வீரன் கொற்ற போர் சிலை தொழிலுக்கு குறை உண்டாம் என குறைந்தான் என தன்னுள்ளத்திலே தடுத்துட்டு
நம்மளால நல்லது பண்றோம்னு போய் ராமனுக்கு உபத்திரவம் ஆகிடும், அது கெட்ட பேர் ஆகிடும். அதுதான் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மிடத்திலே ஆற்றலே இருந்தாலும் நமக்கு பெரியோர்கள் என்ன சொன்னார்கள் அதை கேட்க வேண்டும். பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்ற பெரியவா சொல்ற பேச்சை கேட்கறதே முதல்ல பெரிய ஆற்றல். அது தெரிஞ்சு நமக்கு ஒரு ஆற்றல் என்ன அர்த்தம்? செயல்படுத்துவது. நமக்கு முன்னோர்கள் இதை செய் அதை செய்யு சொன்னா அதுதான் அண்டனாச்சியார் அழகா சொன்னார். செய்யாததை செய்யோம், முன்னோர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம். எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன். போன வாரம் மாசி முதல்ல சதுர்தசி வந்தபோது இதுக்கு இப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருந்தேன். அவனை திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உனக்கு என்ன தர்மம் தெரியுமா? எனக்கு வந்ததை நீ பாட்டுக்கு அனுப்பலாமா? இஷ்டத்துக்கு எல்லா தர்ப்பணமும் பண்ணக்கூடாது. யாரும் அனுப்பிச்சான்னு நீ அனுப்பக்கூடாது. இல்லை, உனக்கு தெரியுமா தர்ப்பணம் பண்ணுறதுன்னா என்னன்னு? எங்கள் தகப்பனார் என்ன பண்ணினாரோ அதை நான் பண்ணணும். புரியுது? எங்கள் அப்பா செய்யாத நான் செய்யக்கூடாது, அப்பா செஞ்சது செய்யாமல் இருக்கக்கூடாது. அடுத்து முக்கியமானது அதுதான். இப்போ எங்கள் தகப்பனார் 4 மாதம், சித்திரை மாதம், ஆடி, ஐப்பசி, மகர மாதம், தை மாதம், இந்த 4 மாதம் தர்ப்பணம் பண்ணுவார். அப்புறம் 12 மாதம் அமாவாசை, அப்புறம் மாலை பட்சம். அதுதான் 12 மாதம் மாச பொறுப்பில் தர்ப்பணம் பண்ணலாம். ஆனால் அது சில இது என்னன்னு கேட்டாக்க நம்ம சேர்த்துக்கலாம், பண்ணலைன்னா தோஷம் இல்லை. மாலைபட்சம் 15 நாள் நான் பண்ணுவேன். சில இது நம்ம முன்னோர்கள் செய்ததுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. வேற ஒரு தர்ப்பணங்களை நாம் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா செய்யாத செய்யக்கூடாது, எனக்கு வசதி இருக்கு, எனக்கு சொல்லிடுங்கிற ஆசை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பையன் ஐயங்கார் பையன் வந்தான். அவர் இந்த மாலையபட்ச தர்ப்பணத்தை பற்றி நான் சொன்னோன்னே அவனுக்கு ஆசை வந்து பண்ணலாமான்னு தோணுது. அவன் பண்ண மாட்டான். ஐயங்கார் தெங்கல் ஐயங்கார் பண்ண மாட்டான், வடகல ஐயங்கார் பண்ணுவான். இந்த பையன் தெங்கல் ஐயங்கார். நான் இதை பண்ணலாமான்னு வந்து கேட்டேன். உங்கள் அப்பா பண்ணுவாரா? பண்ண மாட்டேன். அவன் கூடாது. உங்கள் முன்னோர்கள் செய்யாதை செய்யக்கூடாது. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவா ஒன்று என்ன சொல்றாளோ கேட்கணும். நம்ம ஒரு காரியம் ஒருத்தர் செய்ய சொல்றா, இப்போ இந்த 1 வருஷம் ராமாயணம் சொல்றேன். இதை நான் ஏற்கனவே அடியன் திருநெல்வேலியில் 1 வருஷம் ராமாயணம் சொல்ற போது அடியன் வந்து ஒரு பெரிய கணபாடிகளை போய் கேட்டு, அவர் வேதம் படித்தவர், ரொம்ப நியமத்தில் சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர். எனக்கு ஒரு சம்சயம் வந்து கேட்டேன். ஏன்னா 7 நாள் ராமாயணம் சொல்றது, 9 நாள் சொல்றது, ஒரு பட்சம் சொல்றதுன்னா இதுக்கு வித்தியாசம். இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், பிரசாதம் என்ன பண்ணணும், இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்தேன். இன்னும் வச்சிருக்கேன் கையில. அதெல்லாம் அங்கே பண்ணேன். அதை தான் இங்கேயும் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், இதெல்லாம் செய்யணும், இப்படி செய்யணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நியதி எப்போது வகுக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு முன்னால இருக்கிறவா யாரோ 1 வருஷம் சொல்லி இருக்கணும். புரியுது? இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்தது. நேற்று கூட அவன் பஜனை பாடும்போது சொன்னானே, இந்த மாதிரி ஒருத்தரும் சொன்னது இல்லை. அது அப்படி சொல்லக்கூடாது, அவனுக்கு நேரம் சொல்ல வேண்டாம். எப்பவுமே நமக்கு தெரியும் ஒருத்தரும் சொல்லலைங்க. இந்த ஜெனரேஷன்ல ஒருத்தரும் சொல்லலை அப்படின்னு சொல்லலை. இந்த நம்ம சந்ததியில நமக்கு முன்னால இருந்தவாள், அதுக்கு முன்னால யாராவது சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த மாதிரி பிரசாதம் போடணும், இந்த மாதிரி சீதா கல்யாணம் 2 தடவை பண்ணணும், யாகம் பண்ணணும், சீதா சுவேத பாராயணம் பண்ணணும், வேஷ்டி கூட வாங்கி தரணும்,
இதெல்லாம் வச்சிருக்கா நியதி. இப்போ ஒரு ஏகாதசி அன்னைக்கு பண்ணணும் அச்சிருத்த அஸ்வமேத பாராயணம். நான் பார்த்துருக்கேன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்னைக்கு பார்த்துருக்கேன். நீங்கள் ஏகாதசி திருப்பி ஒரு தடவை சீதா கல்யாணம் பண்ணணும். அந்த ஆகஸ்ட் 6 பண்ணுறோம். 5ஆம் தேதி அஷ்டபதி பாடிட்டு திருப்பி பண்ணணும். இப்படி இப்படி ஒரு நீதிகள் வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த தெருக்கூற்றா பாருங்க, தெருக்கூற்றவா 2 பேருக்கு பேச்சு புடவை தரணும். இந்த தொண்டு பண்ணவாளுக்கு தரணும். 2 போலீஸ்காரா போலீஸ் அதிகாரி வச்சார், சப் இன்ஸ்பெக்டர், அவளுக்கெல்லாம் வேட்டி புடவை தரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா அவன் ராமன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ராமர் வந்து ராஜா, ராஜாவுக்கு வந்து செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ அவனுக்கு நம்ம மரியாதை பண்ணணும், செக்யூரிட்டி அவன் வரணும், அதுக்காக வச்சிருக்கு நியதி. இப்படி எல்லாம் நமக்கு நியதி வைத்திருக்கிறார். அதை மூலம் தெரிஞ்சு இப்படி நமது முன்னோர்கள் செய்த நீதியிலிருந்து விலகப்படாது. இப்ப அனுமார் வந்து சொல்றார் பாருங்க, முற்ற போர் முடித்தது ஒரு குரங்கு என்றால் முனைவீரன் கொற்ற போர் சிலை தொழிலுக்கு குறை உண்டாம். ராமனுடைய வில்லுக்கு குறை வந்துடும். நான் இந்த ராவணகுமாரெல்லாம் ஜெயிச்சு சீதையை தூக்கின்னு போயிட்டேன்னா ராமனுடைய வில்லாற்றலுக்கு குறை வந்துடும், பங்கம் வந்துடும். அவருக்கு என்ன நினைக்கிற, நம்ம போய் சீதையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமனுக்கு கவலையை போக்குறேன்னு சொல்லிட்டு ராமனுக்கு போய் கஷ்டத்தை கொடுத்துருக்கூடாது. இது கவலையை போக்குறத விட பெரிய கஷ்டம், குறை வந்துச்சு. ஆமா, கவலையை சால்வ் பண்ணலாம், குறைய போக்க முடியாது. வந்தது அதை நிவர்த்தி பண்ண முடியாது. போய் இப்போ ராவணனை ஜெயிச்சு குமாரெல்லாம் ஜெயிச்சுட்டு அவன் உயிரெல்லாம் எடுத்துட்டு சீதையை தூக்கின்னு போனான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏற்கனவே பட்டிமன்றத்துக்கு தலைப்பு பத்தலை. ஆஞ்சநேயர் போய் கொண்டது நியாயமா அப்படின்னு வழக்காடு மன்றம் போடுவோம். அதுவும் நம்ம மதத்துக்காரங்களாம் தலைவராக உட்கார மாட்டாங்க. அவ்வளோ பேர் கம்பன் கல்யாணம் நடத்துறது திருடர்கள், கம்பன் கல்யாணம்னு பேர் வச்சு ஏமாத்துவோம். அவன் வேற மதத்துக்காரனை தான் நடுவராக போட்டு பிராணம் வாங்குவான். அவனுக்கு சமைக்கிறது தெரியாது. ராமர் பண்டிகை அடிச்சுனான்னு சொல்லுவான். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஊர் போயிட தான் அந்த நடுவராக இருக்கானே அவங்க தான். நான் வந்து தான் தைரியமாக திட்டுறேன், வரது நெண்டைக்கு. ஆமாம், என்ன தெரியும், சமஸ்கிருதம் தெரியுமா, சங்கீதம் தெரியுமா, தியாக பிரம்ம என்ன சொன்னார்னு தெரியுமா, வால்மீகி என்ன சொன்னாங்க, கம்பன்லேயே பூரா படிச்சிருக்காளா வேணா, 10 முக்கியமான பாட்டை படிச்சுட்டு எப்படி தெரியும்? நன்றுது என்று உரைத்தோர் தாம். ராமாயணம் பகவத் விஷயத்தை வந்து பக்தி பூர்வமா அணுகணும், நம்மளோட புத்தி பூர்வமா அணுகக்கூடாது. ஆமா, 17 லட்சம் வருஷம் கழிச்சு நம்ம பிறந்திருக்கோம், ராமாயணம் நடந்து. அப்ப நமக்கு என்ன கெட்டிக்காரத்தனம் இருக்கும், அதை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அதை இன்னும் பகவான்கிறவனை போய் நம்ம எப்படி குறையிருக்கோம். அனுமார் பாருங்க, அவரோடய இருந்து தொண்டு பண்ணவர், நவவியாக்கரண பண்டிதர், பரமேஸ்வரனுடைய அம்சம். அவரே இப்ப என்ன சொல்றார், ராமனுக்கு பங்கம் வந்து விடுமே அப்படின்னு சொல்ற. அடுத்த பாட்டில் பாருங்க, அந்நிலையான் பெயர்த்து உரைப்பான் ஆய்வழைக்கை அணி இழையார் இந்நிலையானுடன் துயில்வார் உலர் அல்ல. இப்ப இவனோட அவ இல்லை, தூங்கல. இவன் நிலையும் புல்நிலைய காமத்தால், புல்நிலைய காமத்தால், புல்லுக்கு சமமாக இருக்கிற காமம் தூக்கி எறியப்படும். காமம் சாதாரண விஷயம். இந்த காமங்கிறது இருக்க, அதை நம்ம அடைஞ்சுட்டோம்னா, ஏண்டா அடைஞ்சோம்னு சொல்லக்கூடிய விஷயம் அது. அப்படிங்கிற போது அதை எப்படி உயர்வானதுல சொல்ல முடியும்? இப்போ நம்ம ராமனிடத்துல ஆசைப்படுறோம், அதுவும் காமம் தான். அது மேல மேல நமக்கு இன்பத்தை கொடுக்கறது, புரியுறது. அது இதுக்கு அதுக்கு அதான் வித்தியாசம்.
ஒரு பெண்ணை அடைகிறோம் என சொன்னால் மனைவியாக இருக்கு. பிற பெண்கள் போறோம் நமக்கு அது ஒன்றும் திருப்தி கொடுக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? யார் ஒருவன் திருப்தி அடைந்திருக்கிறான், திருப்தி அடைய முடியாது. அதிலேயே அடைய முடியாது. அதுலேயும் திருப்தி அடைய முடியாது. ராமாயணம் கேட்பதிலையும் சொல்றதையும் திருப்தி அடைய முடியாது. என்ன சார் ரெண்டுத்தையும் இப்படி சொல்றீங்க? அதுக்கு வித்தியாசம். இதை நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதனால் திருப்தி அடையல. அதான் புரியுது. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதனாலும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதனால் திருப்தி அடையல. ஆனால் ஒரு பெண்ணை எப்படி அல்ல, ஒரு பெண்ணை அடைந்து விடுவானே. ஆனால் இன்று அடையவில்லை, 10 நாளைக்கு அவளை அடையலை அப்படிங்கிறதுல அவன் ஒன்றும் வருத்தப்பட மாட்டான். ஒரு காலகட்டத்தில் புல்லுக்கு சமமாக நினைக்க வேண்டியது சொல்லும். அதுதான் பதம் போட்டான் கம்பன். இதை யாரும் மறுக்கவே முடியாது. திருமணமானவன் யாருமே இந்த உலகத்தில் மறுக்க இயல, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ராமாயணம் அப்படி இல்லை. உங்களுக்கு ராமாயணத்தை அனுபவிக்கிறோம் என சொன்னால், நாம் அனுபவிக்கின்ற பொழுது நாளைக்கும் இதை கேட்க வேண்டும். நாம் இந்த ஒரு வருஷத்தை பூர்த்தி செய்த பிறகு திருப்பி எங்கே சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது எந்த ஊர்? ஒருத்தர் அழகா கேட்டு, திருநெல்வேலியில் சொன்னேன், மதுரையில் சொன்னேன், அடுத்த திருச்சியா, அப்படி விழுப்புரம் வரிசையா வாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய புரியுது. அப்போ நமக்கு என்ன குறை? ராமாயணம் சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டா போக வேண்டியது. இந்த ஒருத்தர் நீங்கள் ஃபோன் பண்ண சேலத்தில், நீங்கள் முதல்ல எங்கள் ஊரில் தான் வரையினேன், கடைசியில் எங்கள் ஊரை தவிர எல்லா ஊரும் சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்போ வேணாலும் மைக்கு தரேன், இடம் தரேன். நான் ஒரு 6 மாதம் சொல்ல போகிறேன் மெட்ராஸில். சேலத்தில் 3 மாதம் பார்த்தோம்னா இதெல்லாம் பத்தாது. எனக்கு 1 வருஷம் வேணும். நான் இங்கே பாடசாலை கட்டுட்டு அவர் கடைகள் இருக்காரு. இங்கே சேலத்தில் சீதாராமையர்னு பாவம் இப்படி டெடிகேட் பண்றாரு. ஐயப்பன் கோவிலை கட்டி அவர் கட்டின போது கும்பாபிஷேகம் பண்ணவுடனே அதுக்கு முன்னாலே வசூல் பண்ணி கொடுத்தேன். 365 நாள் நிகழ்ச்சி நடத்தினேன். தினம் பஜனை, பாட்டு கச்சேரி எல்லாரும், ராமாயணம் எல்லாம் சட்டம். நான் அதில் போய் 15 நாள் சொன்னேன். வேத பாடசாலை ஆரம்பிச்சுட்டார், பசுமாடு வளர்க்குறார், எல்லாத்தையும் யாச்சகம் பண்ணி மேலே கோயிலை வச்சிருக்கிற மாடியில் கீழே ஹால் சூப்பராக பஜனை கிஜனை பசுமாடு வச்சிருக்காரு. வச்சு இப்போ மாடியில் தங்கறதுக்குலாம் இடம் போட்டேன். பாடசாலை நீங்கள் 1 வருஷம் இங்கே வந்து விடுங்கோ, சமைச்சு போட இருக்காதுல்ல, தங்கிக்கலாம். உங்க ஒத்திரி இடம் கேட்கணும். கீழே இறங்கினா மேடை 10 இருக்கும். நிச்சயம் போகிறேன், அங்கேயும் சொல்ல போகிறேன். ராமன் என்ன நினைக்கிறானோ மெட்ராஸில் 6 மாதம் கொடுத்துருக்கேன். அது முடிஞ்சவுடனே 6 மாதம் சேலம் போனாலும் போயிடும். ஏன் இதை சொல்லுகிறேன்? சொல்லிக்கொண்டே ராமாயணம், ராமனுடைய பெருமை. அதுதான் நமக்கு இந்த ஆசை இருக்கிறதே பூர்த்தி பெறாத ஆசை, பூர்த்தி செய்ய முடியாது. பகவத் விஷயத்தை கேட்பது, ராமாயணம், பாரதம், பாகவதம் கேட்டுக்கொண்டே இருப்பது இருக்கிறதே, நமக்கு திருப்தி இருக்க. எத்தனை தடவை அதைத்தான் சொல்ல, புல்லுக்கு சமமாக புல்நிலைய காமத்தால் புலர்கின்ற நிலை பூவை நல்நிலையின் உடல் என்றும் நலன் எனக்கு நல்குமா. அவன் நல்லபடியா சௌக்கியமா இருக்கான்னு தெரியுது. ஏன்னா இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான். அவளை அடைஞ்சிருப்பான், அவளோட தானே இருப்பான். அதனால இவன் சீதைக்கிட்டே போக முடியல அப்படின்னு அழகா தீர்மானம் பண்ற. பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரு. நாம் எல்லாரும் ஒன்றை கற்றுக்கொள்ளணும். அவர் ராவணனையே கேட்பதா, ராவணனை கொண்டு விடலாமா என்றெல்லாம் அவர் சிந்திக்கின்ற பொழுது அவர் சொல்றார், ஆமா பாருங்க
அடுத்தாப்புல சொல்றார், என்று எண்ணி ஈண்டு இனி ஓர் பயன் இல்லை என நினையா குன்று அன்ன தோழவந்தன் கோமனை பிற்பட பெயர்ந்தான் இன்று எண்ணி உண்ணுவான் அந்தோ இந்நெடு நகரில் பொன் துண்ணும் மணிப்பூனாள் இளை என பொறுமுவான். இவ்வளவு பேரை பார்த்துட்டேனே இந்த ஊர்ல, எல்லாரையும் பார்த்துட்டேனே, இந்த சீதா பிராட்டி கண்ணுல தெரியலையே எனக்கு, கண்ணுல ஜலம் அவங்க எப்படி சொல்ற, எல்லாரையும் பார்த்துட்டேன், எல்லா உயிரையும் நான் பார்த்துட்டேன், எல்லா உயிரையும் பார்த்துட்டேன். நின்று எண்ணி உண்ணுவான் அந்தோ இந்நெடு நகரில் பொன் துண்ணும் மணிப்பூனாள் இவள் என்ன பொறுப்புவான். அப்பதான் அம்மார், ஐயோ இவன் என்ன செய்தான், சீதா பிராட்டியை கொண்டு தின்று விட்டாங்க. நினைக்கிறார், கொன்றானோ கற்பழியா குலமகளை கொடுந்தொழிலால் தின்றானோ எப்புறத்தே செரித்தானோ சிறை சிறியேன் ஒன்றாலும் உணர்கிறேன் மீண்டி இனிப்போய் என் உரைக்கேன் ஒன்றாத பொழுது எனக்கு இக்கொடுந்துயரம் போகாதான். நான் அனுமானே நினைக்கிறேன், எனக்கு இந்த துன்பம் போகவில்லையே. ரைட்டாண்டபிள் சீனிவாச சாஸ்திரியார் எழுதுறார், உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் முயற்சி பண்ணணும்னு. யூ ஷுட் கோ ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் சொல்றார். அவர் ராமாயணத்தில் சொல்றார், இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கணும், நமக்கு இடையூறுகள் வரத்தான் துவண்டு விடக்கூடாது. அவர் சொல்ற, கொன்றானோ கற்பழியா குல மகளை கொன்று தின்றானோ, தின்னுட்டு எங்கேயான்னு போட்டுட்டான. ஏன்னா இவ்வளவு பேர்